பிறரை வசப்படுத்துவது எப்படி? பிறரை வசப்படுத்தும் கலை மட்டும் தெரிந்துவிட்டால் வாழ்வின் பாதி சவால்களுக்கு விடை கண்டுவிடலாம். பிறரை வசப்படுத்தி என்ன ஆகப் போகிறது? இதெல்லாம் அனாவசியம், தேவையில்லாத வேலை, எவர் தயவும் எனக்கு தேவையில்லை என்று அன்றாடம் சொல்லித் திரிபவர்கள் ஏராளம். இப்படிப்பட்டவர்கள் கூட மனமாற்றம் அடைய சில வழிகளை பின்பற்றலாம். மனிதனின் மிகப்பெரிய பலவீனம் அன்பிற்கு ஏங்குவதுதான். இப்படி ஏங்குவதை கூட ஏனோ சிலர் வெளிக்காட்டிக் கொள்வதில்லை. ஒரு பாலைவன பயணிக்கு நீர் கொடுப்பதை விடவும் தேவையான விஷயம் இது. அன்பின் முதல் அடையாளம் புன்னகை, பின் கனிவான சொற்கள், மரியாதை மிகுந்த உடல் மொழிகள், நிறைவாக மனிதநேயத்தை வெளிப்படுத்தும் அணுகுமுறைகள் ஆகும். என்னை எவனும் மதிப்பதில்லை, யாரும் பொருட்படுத்துவதில்லை, ஒரு உதவி கூட ஒருத்தரும் செய்வதில்லை, மோசமான உலகம் இது என்ற ஒருவர் புலம்பினால் கோடார இவரிடம்தான் உள்ளது என்பது மிக தெளிவு. பணம் இருந்தால்தான் மதிக்கிறாங்க, இல்லைன்னா யார் மதிக்கிறாங்க என்று வாதிடுவோரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பொது வாழ்வில் அதிகம் நேசிக்கப்படுபவர்களின் பட்டியல் எடுத்தால் இவர்கள் பணத்திற்காக மட்டும் மதிக்கப்படுவதில்லை. பணத்திற்காக மதிப்பவர்களை விட்டு விலகித்தான் செல்ல வேண்டும். மற்றவர்களை வசப்படுத்த தெரியாதவர்கள்தான் இந்நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். ஒரு கூட்டத்தில் தனக்கு முன் பேசியவரை கடுமையாக குறை கூறினர். பலருக்கும் என்ன அருமையான கோணம், பிரமாதமான வாதம் என்று தோன்றியது. சுட்டிக்காட்டப்பட்டவர் ஸ்கேன் இயந்திரம் கூட இப்படி கண்டுபிடிக்காது, இதை நான் வரவேற்கிறேன், என்னை நான் திருத்திக் கொள்கிறேன் என்று கூறினார். அன்றைய கூட்டத்தின் நாயகராக ஆனவர் இவர்தான். தோற்றத்தால் வசப்படுத்த முடியாதவர்கள் உடையால் வசப்படுத்தலாம். இரண்டும் இல்லாதவர்கள் பணிவால் வசப்படுத்த முடியும். போலித்தனம் இல்லாத வார்த்தைகளால் வசப்படுத்தலாம். கருணையால், பரிவால் வசப்படுத்த முடியாதவர்கள் இவ்வுலகில் மிக குறைவு. வீட்டில் ஒரு பழுது பார்க்க வரும் ஊழியரை எப்ப சொன்னேன் இப்பத்தான் வர்றேன் என்று வரவேற்பதை காட்டிலும் அதையே சிறிது மாற்றி வாங்க உங்களை தான் ஆர்வமா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், முதல்ல டீ காப்பி அப்புறம்தான் வேலை என்று கிண்டல் அடிக்காத தொனியில் சொல்லுங்கள். அப்போது சரியான கூலியும் வேவையின் தரம் உயர்ந்தும் இருக்கும். ஊழியர்களை மிக மோசமாக நடத்துகிறோம் என்று அவர் மனதிற்குள் ஓடும். இப்படி சிறு உதவியால் பிறரை வசப்படுத்தலாம். விமானம், ரயில் மற்றும் பேருந்து பயணத்தின் போது சக பயணிகளை செயல்களால் வசப்படுத்துங்கள். பயணமே இனிமையாகிவிடும். நம் செயல்கள் மோசமாக இருந்தால் சக பயணிகளும் அவ்வாறே இருப்பர். நம் பயணமும் திருப்திகரமாக அமையாது. திறமைகளை காட்டிக்கு வசப்படுத்துங்கள், பணமும் புகழும் உங்களை விட்டு அகலாது. பலத்தால் வசப்படுத்துங்கள், உலகமே உங்களை அண்ணாந்து பார்க்க. கல்வி, நல்ல நடத்தையால் வசப்படுத்துங்கள், வானம் உங்கள் வசப்படும். நல்ல குணம், நல்ல நடத்தையினால் வசப்படுத்துங்கள், வாழ்க்கை உங்கள் வசப்படும். இப்படி பிறரை வசப்படுத்தி வாழும் வாழ்க்கை பிறர் வாழ்க்கையை மட்டுமல்ல, நம் வாழ்க்கையையும் இனிமையாக்கும் என்பதில் சிறிதும் இல்லை. ஆகையால் நாம் நம்முடைய நற்குணத்தால் மற்றவர்களை வசப்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.